பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தம் யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தினால் நாம் எதனாலும் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே உண்டாகும் என்றுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் அர்த்தம். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, வியாதியிலேருந்து சுகம் பெறணுமா, வேலைகள் வேணுமா, பிள்ளை பாக்கியம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, படிப்பின் காரியம் ஆசீர்வதிக்கப்படணுமா, இப்படி பலவிதமான தேவைகள் இருக்குது நமக்கு. இந்த தேவைகளெல்லாம் நாம் அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கணும். அவருடைய நாமம் எது? இயேசு என்ற பெயர் தான். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும், இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படணும், இயேசுவின் நாமத்தில் என் படிப்பின் காரியம் ஆசீர்வதிக்கப்படணும், இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும். இப்படி நாம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம்ம சந்தோஷம் அடையும்படிக்கு நாம் அதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.